சொல்லட்டுமா? சொல்லியா? நான் யாருன்னு கேட்டீங்கல்ல, ஓமத்திரம் வைக்கிறவர். யாருப்பா தம்பி? எங்க அண்ணன் தாங்க. உங்க அண்ணனா? கேரளாவுக்கு செம்பரியாட்டு புழுக்கையை லோட ஏத்துற வேலை ஆக்குறாரு. என்ன வந்துட்டாரு போயிட்டாரு? தூக்க வரிச்சில முட்டைக்கு எறும்பு கடிச்சு பிடிச்சி அதே வந்துட்டு போனேன். எதுக்கு வந்தேனே தெரியலையாடாவே. பாடா படுத்தி. சரி சரியா? சரி இல்லையா? நான் வாய தர எத்தனை நாளா எறும்பு இருக்கு? யோ சரின்னு சொன்னேன். ஆமா சரியா? இருங்க அவர் பாட்டு போட்டுங்க. தூக்கத்தை நடக்கிறையாது. இன்னைக்கு பௌத்திர மாத்திரை போடல. பௌத்திர மாத்திரைக்கும் தூக்கத்துல நடக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? பாருங்களேன், ₹1 ₹2 கிடக்கா எவனும் போதில் போட்டு போயிருக்கான்னு பார்ப்பேன். அண்ணே நடிக்க வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. இது அண்ணே அண்ணே வணக்கம். தம்பியா? இங்க வாடா. அறிவிட்டா அண்ணன்டா தம்பி தான் கூப்பிடணும். அண்ணன் சொன்னா தம்பி சொல்லுவியா? நான் உன்னை அண்ணன் கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. நான் உன்னை தம்பின்னு கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. அப்படியா? என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? என்ன சேர்த்து என் கூட பிறந்த எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? உங்க கூட பிறந்த எத்தனை? என் கூட பிறந்தவங்க தச்சன் தச்ச பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மோத அண்ணன். தச்சன் வசிஷ்டர் பிறகு கிருது புலகர் புலசத்து ஆங்கிரசர் அத்ரி மரிசி இறுதியாக நாரதன்னா. மொத்தம் எத்தனை பேர்? என்னைய சேர்த்து 10 பேர். ஆக இறுதியாகத்தான் நான். எனக்கு கீழே தம்பிலாம் கிடையாது. எனக்கு மூத்தவங்க தான் எல்லாமே 9 பேர். என்ன அவர் மேல சொல்றா? ஆக 9 பேருக்கு நான் தம்பி அப்படிங்கிறதுனாலதான் அண்ணே அப்படின்னு சொன்னேன். அண்ணன்களுக்கெல்லாம் தம்பி அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதனாலதான் அண்ணன் சொன்னேன். நீ தம்பி நீ என்னை கூப்பிட்டிய, எதுக்கு தம்பி சொன்ன சொல்லு? கடுகு சீரகம் மிளகு வத்தல் மல்லி அத்தனை பேர் எனக்கு கீழே என்னடா போற? ஓ கூட பிறந்த எத்தனை பேரியா? அவர் என்ன கேட்டாரு, நீ என்ன சொல்ற? கடுகு சீரகம் என்னதானே ரைஸ் மில் நினைச்சேன். நீ யாரையும் சொல்ல வேணாம். அவர் பேரை சொல்ல சொல்லு. அவர் இப்ப எத்தனை பேரை சொன்னாருண்டு என்ன சொன்னீங்க? தச்சன் வசித்து பிறகு கிருது புலகர் புலஸ்தர் ஆங்கிரசர் அத்திரி மரிசி இறுதியாக நாரதன்னா. என்ன சொன்னாரு? கேப்ப வரகு வரகா பிறகுயா? பிறகு நம்ம கடுகு சீரகம் வத்தல் மல்லி மஞ்சள் கிழங்கு அப்பதான் மிளகா வத்தல் அரைக்க முடியும். நான் பேரெல்லாம் கேட்கலையா? உன் கூட பிறந்தவங்க உன்னைய சேர்த்து எத்தனை பேரு? அப்ப எண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் சொல்லு. உன் புருஷன் கேட்கிறாருல்ல. புருஷனா? ஏய் சாமி புருஷன் தான். ஆமா சாமியார் என்றாலும் சாமியை போய் புருஷனா என்ன ஆண்மகன் அர்த்தம்? ஆறு நான் தான். நீங்க? நான் ஆம்பளை. நீ என்ன ஆம்பளையா? ஆமா. என்ன அடையாளம் வச்சிருக்கீங்க? ஏதோ தூக்க வரிச்சில பேசி விட்டேன். அதுக்கு சம்பளத்துல கூட ₹300 புடிச்சுக்க. இல்லையா? அவர் என்ன தம்பி கூப்பிட்டாரு. கேட்டது தப்பத்தியா? பொறுமசாமி கொஞ்ச நேரத்துல காசு வாங்கின சாமி பொறுமசாமி. அது போயிட்டு போகுது. அப்புறமா நம்ம சொன்னாரு ஆம்பளையான்னு கேட்கிறாரு. என்ன அடையாளம் வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு. நான் ஆம்பளை. அப்படி ஆம்பளை என்பவன் ஆம்பளைனா என்ன? முதல்ல என்ன என்றால் இப்ப சூரியகாந்தி எண்ணெய் எடுத்துக்கிட்டா லிட்டருக்கு வந்து என்ன இல்லையா? ஆம்பளைனா என்ன அர்த்தம்? ஆம்பளை என்றால் ஓஸ் இந்த லாங் கப்ளிங். ஏண்டா இவன் சொல்றான். இல்ல ஒரு நிமிஷத்துக்குள்ள எவனுக்காவது மீசம் தந்துட்டு ஒரு அளவு இல்லையாடா? எதுவும் சல்பட்டு பொட்டாச்சு யூரியா கலந்து வச்சியா மூக்குள்ள? என்ன மீச கம்பி தெரியும்? மீசையில கம்பி தெரியும். ஆம்பளைனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆணுக்கு பிறந்த பிள்ளை. அதாவது முருகப்பெருமான் சொல்லலாம் நான் ஆம்பளை. நாரதன் நான் சொல்லலாம் ஆம்பளை. ஏன்னா ஆணுக்கு பிறந்த பிள்ளை தான் ஆண் பிள்ளை. ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை என்பது மருவி ஆம்பளைன்னு பேர் வந்துச்சு. ஆணுக்கு பிறந்த ஆண் பிள்ளை பெண் இருந்தா பெண் பிள்ளையா? அப்ப நீ யாருக்கு பிறந்தா? நீங்க யாருக்கு பிறந்தீங்க? நான் எங்க அப்பா பிரம்மா. அப்புறம் பிரம்மாவோட வலது தொடையில இருந்து வந்தேன். தோற்றுவிக்கப்பட்டவன். நாங்க இடையில இருந்து வந்தோம். இடையினா இங்க அவர் தொடையில எப்படா வர முடியும்? அவர் சொல்ல நீ பொய்யா சொல்லுவாங்க கேட்டு. யோ உண்மையா சத்தியமாயா? சத்தியமாகவே நான் எங்க அப்பா பிரம்மாவோட வலது தொடையில இருந்து தோற்றுவிக்கப்பட்டவன். கிடையாது. இடது மூக்குல கம்பி நல்லா வெளியே தெரியுதுன்னு. சரி இருக்கட்டும். உங்க பேர் என்ன? பேரை மட்டும் சொல்லுங்க சுருக்கமா. பேரு வந்து சரி நீ யாராவோ இருந்துட்டு போ. சொல்லி சரி சொல்லுங்க. குலசாமியினுடைய நேர்த்திக்கடன். நான் என்ன கேட்டேன்? பேரை என்ன பேரை சொல்ல மாட்டாரு? என்ன சொல்ல மாட்டீங்க? பேரை கேட்டா பேரை சொல்லதானே வர்றேன். ஒன்னு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஒன்னு சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன். சாப்பிட்டோம்னா சாப்பிட்டேன். சாப்பிடலன்னு சாப்பிடலன்னு சொல்லிடுறானு. பேரை கேட்டதுக்கு குலசாமி. என்னங்க நீங்க இந்த ஊருக்கு வழி கேட்காம வர முடியுமானே? வர முடியாதுல. சரி சொல்லுங்க. இந்த ஊருக்கு அப்படியே தப்பி வந்துட முடியுமா?
எங்கெங்க வந்தான்? அங்க வந்து எங்க வந்து அது சொல்ல காரியாவட்டி வந்து மதுரை வந்து அப்படித்தான் வந்தான். காரியாவட்டியா? எந்த ஊருக்கு இருக்கியா காரியாவட்டி போன? நாங்க வருது அப்புறம் எப்படி வர முடியும்? சரி சரி சொல்லுங்க. வேற சொல்லுங்க. பேரை சொல்லுங்க. பேரை சொல்லுங்க. குலதெய்வத்தினுடைய காணிக்கை. குலதெய்வம் என்றால் என்ன தெய்வம் என்று அர்த்தத்தோட சொல்ற ஆராய்ஞ்சு ஊர்வே. கருப்பசாமி குலதெய்வம் 18 கருப்பன். தாயினுடைய குலசாமி முருகன். முருகனா? தந்தையினுடைய குலசாமி ஒத்தப்பன முனியாண்டி. என்னடா சம்பந்தம் இது? முனியாண்டி ஐயனாரை சொல்லு, அங்க பக்கத்துல இருந்தாங்க. உன் வேலையை தான் பாரு. அப்ப நீ சின்ன பிள்ளை. ஏய் இருங்க சொல்றேன். அவர்தாயா உனக்கு அண்ணன். அதிகாலையிலே சொந்த பந்தங்கள் எல்லாம் அதிகாலையிலே எல்லாரும் எந்திரிச்சு வாசலுக்கு முத்தம் தொளிச்சு அப்படியே கோலத்தை போட்டு குளித்து விட்டு மாட்டு வண்டியிலே செல்லுகிறார்கள் எனக்கு பேர் வைப்பதற்காக. சரி பொறுமையா கேட்க. சரி. வண்டி போய்கிட்டு இருக்கு. இங்க கோயிலுக்கு போகும்போதே எங்கன்னா அது என்ன விலங்குமாயா? சரி கேளு. ஏதாவது விலங்கு கோயிலுக்கு முத போகும்போது கேட்காதீங்க சாமி. சொன்னா பேசாம இருங்க. சரி மன்னிச்சிருங்க. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க முடியாது அப்புறம். உனக்கு ஏன் ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது? அண்ணே கம்பி நல்லா தெரியுது. சரி சொல்லுங்க. மாட்டு வண்டியை பத்திட்டு போறது எங்க ஐயா. பத்திட்டு போகும்போது காளமாடு போய்கிட்டு இருக்கு. ஊட ஒரு பசுமாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தது. போய்கிட்டு இருக்கு. இருடா. பசுமாட்டை பார்த்தவனே வண்டியில் செல்லுகின்ற காளமாடு மங்கு என்று தவிர்ச்சு குடும்பத்தோட வண்டியோட சாஞ்சு ஒரு பசுமா திருப்பி அவன் கோயந்தை விட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு மறுபடியும் எங்க தாத்தா வரும்போது குலசாமி கோயிலுக்கு போய் 12 வருஷத்துக்கு மேலாச்சு. சரி போய் பார்த்தா சாமியை காணோம். என்னையா சொல்ற? சாமியை காணோம். ஏன்? ஒரு வழியா தேடி பிடிச்சு இதே நம்ம குலசாமின்னு ஊரோட விழுந்து அந்த கல்லை தண்ணி மோதிட்டு வந்து கல்லை குழுவாட்டும் போது பார்த்தா தொண்டி 7 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. மயிலு கல். அந்த மயில்கல்லையா? சரின்ட்டு இங்கிட்டு ஒரு கல் இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாரும் இந்த இருக்கடா சாமி அப்படின்னு ஒரு சின்ன பனைக்கு கீழே சாமி கல் இருந்துச்சு. சாமி இங்க இருக்குன்னு. ஆமா ஒரு வழியா சந்தனத்தை எல்லாத்தையும் தடவும் போதுதான் தெரியுது அது இன்னொருத்த இடத்துக்கு எல்லா கல். அப்ப எதுதான்டா சாமி? இருங்க தெரியாம தாங்க அந்த தேடிக்கிட்டு இருக்காரு. அண்ணே பாருங்க என்னண்ணே சாமி சாமியை காணாம சாமியை காணாம தேடிக்கிட்டு இருக்கு. சொல்ல விடுங்க. சொல்லு. ஏதாவது வேலை இருந்தா கூட நீங்க போயிட்டு கூட வரலாம். நான் நாளைக்கு வரேன். இப்ப முடியாது. நாளைக்கு வரேன். 4.5 மணி நேரம் ஆகுது. நீ என்ன பைத்தியாரத்தனம். ஒரு வழியா சாமியை கண்டுபிடிச்சாச்சுனே. பார்த்தாச்சுல? ஆம் ஆம். சாமியை கண்டுபிடிச்சு பொங்கப்பானையில பொங்க வச்சா தானே கிடா வெட்ட முடியும். ஆமா பொங்க வச்சுதான் கிடாய வெட்டணும். ஏன் பொங்க வைக்கிறதுக்கும் கிடா வெட்டுறதுக்கு என்ன இருக்கு? கிடா வெட்டுறதுக்கு 60 தானே வேணும். பொங்க வச்சது எப்படி யோசிக்கிறார் வரியா? பொங்க வைக்கலான்னு பொங்கப்பானையை போய் தேடுனா எங்க ஆத்தா கொண்டு வந்தது சோத்து பானை. என் சோத்து பானையில பொங்கல் வரவா? இல்ல வேகாத அரிசியாவே இருந்துக்கிறோம். அப்படித்தானே? 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு வந்திருக்கிறியே என்னன்னு தெரியல. சரின்னு பொங்கப்பானையில பொங்க வைக்கும் போது செங்கக்கல் வேணும்ல. இல்ல ஆமா செங்கக்கல் இருந்தா தானே அடுப்பு மாதிரி கூட்ட முடியும். சரின்னு ஒரு வழியா செங்கக்கல்லை எடுத்துட்டு வந்து பொங்க வச்சு எல்லாம் வைக்கல. இருங்கங்க அடுப்பை பத்த வைக்க போனா தீப்பெட்டி இல்லைண்ணே. ஐயா நான் என்ன கேட்டேன் உங்க பேரு? இருங்கங்க முத பொங்க வைக்க தீப்பெட்டியில அழுதுகிட்டு இருக்காங்க. இருங்க சாமி. என்னையா பேரு கேட்டதுக்கு தீப்பெட்டி வரையும் போயிட்டா? சரின்னு பொங்க பானை பொங்குது. சரி பானை எப்படி பொங்கு? தீப்பெட்டி வந்துருச்சு. எங்க இருந்து வந்துச்சு? அவன் சுப்பேன். அப்படி சொல்லி அப்புறம் சாமி கோச்சுக்கிடுவார்ல நீ வாட்டுக்கு. ஆமா ஒரு வழியா பத்த வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பொங்க பானை பொங்கிருச்சு. எங்க அப்பத்தா குலவை ஓட்டது அதுக்கு செட்டு பல்லு தண்ணிக்குள்ளேயே விழுந்துருச்சு பானையில. பொங்குன பானைக்குல குலவை ஓட்டது நாக்கில் ஓட்டுனா பரவாயில்ல, அது விரல ஓட்டிக்கிட்டு போட்டது கலந்து விழுந்துச்சு. ஏய் நான் என்னையா கேட்டேன்? இருங்க அங்க பல்லு விழுந்துச்சு. பெரும் விஷம். பேசாம இருங்க. மறுபடியும் ஊத்தி விட்டு கம்மா தண்ணியில அலசி விட்டு மறுபடியும் பொங்க பானையா ஏன் அது பல்லு செட்டு பல்லு அலசனமான்னு விளக்கமா சொல்லு தம்பி. எல்லாத்தையும் சோத்தி அலசனியா?
ஒன்னு இன்னைக்கு லூஸ் ஆக்காம போக மாட்டேன், போறது நல்லது. ஆயிட்டையா லூஸ் அப்ப விட்டுருமானே. பாவம். சும்மாவே கிளம்பி பேர் என்னப்பா? என் பேரு வீரத்தேவன். உங்க பேர் தம்பி? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நல்ல பேரா இருக்க. சரி சொல்ல முடியாது, நல்லா இருக்கீங்களா? சரி சொல்ல முடியாது. இன்னைக்கு எந்த ஊர் ஓரியா? இன்னைக்கு உடம்பு முடியல. சரி விடு. என்ன கூந்தலுக்கு வந்தீங்க? சொல்லலாம். என்ன மயிருக்கு வந்து வைக்கிறாரு? ஆமா சரி, என்ன மயிருக்கு வந்த? மயிரை பத்தியெல்லாம் மிதமா பேசக்கூடாது. ஏன் மயிர்னா என்ன? ஏன்னா அதுக்கு அவ்வளவு தன்மை உண்டா இல்லை அதுக்கு நிறைய பேர் இருக்கா? இன்னும் அடிடா, இன்னொரு 200 ரூபாய்க்கு அடிப்பியா? இன்னொரு 200 ரூபாய்க்கு இன்னும் 2-3 அடியா அடிப்பியா? அடி அப்பத்தே காலையில 200 ரூபாய் சேர்த்து கொடுப்பியா? மசருக்கு எவ்வளவு பெருமைகள் தெரியும். ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஏதாவது ஒண்ணு ஊரை ஏமாத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு தெரியாது. மசருக்கு எந்த ஊர்ல பெருமை இருக்கு? ஏய், உசுர கொடுத்த சாமிக்கே மதுரை தானா கொடுக்க சொல்லிருக்கேன். யா கையை கொடுக்க வேண்டிய வெட்டி கொடுக்க. கையை வெட்டி கொடுத்தா திரும்பி முளைக்காதுல்ல. காலை வெட்டி காதாரத்து கொடுத்தா கூட திரும்பி முளைக்காது. ஆனா அந்த மதுரை வெட்டி வெட்டி கொடுத்தா திருப்பி முளைக்க முடியுது. உசுர கொடுத்த சாமியும் மதுரை கொடுக்க சொல்லிருக்கேன். ஏன் அதுக்கு என்ன பெயர் இருக்கு? அதுலக்கு இந்த மதுரைக்கு எவ்வளவு பெயர் வச்சிருக்காங்க. எத்தனை பல பெயர்கள். எனக்கு தெரிஞ்சு சிகைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், கூந்தல்னு கேள்விப்பட்டிருக்கேன், கூந்தல் மயிறு கேள்விப்பட்டிருக்கேன், முடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். வேற என்ன இருக்கு? மண்டையில இருந்தா மண்டை மசுரு. இப்ப யாரு சாமியை கூப்பிட்டது? உனக்கு எதுக்கு சாமியா இருக்குது? ஐயோ இறங்குனா நிக்காதே, விட்டா குறுக்கு தெரிச்சு போகும். நான் இருந்தாலும் நீ பிடிச்சிருவேன். மண்டையில இருந்தா மண்டை மசுரு. ஓயாம சாமி அது என்ன சாமி அது? மண்டை மசுரு. மண்டை முடிடா. மண்டை மசுரு. மண்டையில இருந்தா மண்டை மசுரு. நீ எதாச்சும் வீட்டுக்கு போடா. என்ன புருவத்துல இருந்தா புருவ மசுரு. புருவ மசுரு. வீசில இருந்தா மீச மசுரு. தாடியில இருந்தா தாடி மசுரு. நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசுரு. நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசுரு. நெஞ்சு மசுரு. சொல்ல முடியாதா? ஏயா தலை பேசவே விட மாட்டேங்கிற? ஆமா, அவர் நல்ல பேர் வாங்கிறாருன்னு உனக்கு பொறாமையா? பட்டிமன்றத்துல பேசினவர் தகர்த்துருவார். சாமி, இங்க நாங்க காவல் பாக்குறோம். யார் யாரு? தங்கச்சி வள்ளி. தங்கச்சியை பார்க்கலாமா இல்ல எங்களுக்குன்னு ஒரு ஆள் இருக்கு. கூட்டி கொண்டு விடுங்க. படவடன்னு வருது. ஏனே எத்தஞ்சு வார்த்தை கேட்டுக்கிட்டு இந்த மண்ணொலி பாம்பு மாதிரி போறாப்புல இருந்தாலும் ஏனே கூட்டியாந்து விடுன்னு சொல்லும் போது நெஞ்சில உலக்க குத்துன மாதிரி இருக்காடா. எனக்கெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்க பேரும் போயிடும். கூட்டிட்டு வந்து விடுனா என்ன அர்த்தம்? இதுல போய் ஏன்ப்பா அப்படி அழுப்பு போடுற நீ? ஏன் கூட்டியாந்து விட்டுட்டு நீ வாட்டுக்கு இருக்கணும். உனக்கு என்ன அழுப்பு? நல்ல சப்பாத்தியை மாடு நல்ல சம்பாத்தியம் பண்ணிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே. என்ன ஆனது? துவரங்குறிச்சியில் ஒரு ஆஃபீஸ் போடுவான், மணப்பாறையில் ஒரு ஆஃபீஸ், செந்தூரையில் ஒரு ஆஃபீஸ் போடுவான். அன்பு ராஜாலாம் வந்துருவாங்களே. அன்பு ராஜாவை செந்தூரையில் வச்சிருவான். எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆபீஸ். நீ டோக்கன் போடுறா. ரூம் பாய். கண்ணே, வெளியமா ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா. 2 பேரும் தம்பி காட வேட்டைக்கு சென்றிட்டாலும் தம்பி அஜாத சிங்கமே, தம்பி காட வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோத்து செல்வோமடா அண்ணன் தம்பி. எந்த ஊரோட தம்பி வந்து அன்னை மடுவை பிடிச்சாலும்
பொதுவா அன்பை காட்டு மாமா நீ சாம வாழலாம். சீல சீல சீலுவின காத்து பக்க வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்தை பாட்டு. ஒரு நேசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் நீதான் நான் வா மாமணி. சிலு சிலு சிலுவின காத்து பக்க வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்தை பாட்டு. தூக்கி வைக்கிறேன் காது தலைவா. உங்க ரெண்டு பேரும் என்ன ஒண்ணு சொன்னா நீங்க என்ன மாமா எதுக்கு கூப்பிட்டீங்க என்னைய எதுக்கு கூப்பிட்டீங்க அதுக்கா நான் போயிட்டு அப்புறமா வரேன். சாமுடு சாமி சாமி வாங்க ஏன் இவ்வளவு சலிப்பா? சத்தம் இல்லாம வாங்க ரைடு ஓவர் நீங்க பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மலிக்கு விழலாமா? இந்த பொம்பளையே காத்துப்பட்டு தடுக்கி விழலாமா? அச்சம் மாண்டம் நாணம் மறந்தாச்சா காத்தோடு காத்தாக என்ன ஓரமா போய் நிக்கிறாங்க. அண்ணே, எக்கோ ஆஃப் பண்ணுங்க. வாங்க சாமி ஆடி பாடி இருப்போம். ஐயோ உன தூக்குனது நம்மன்னு அரிக்குதடா வாழ்க பெண்மக்களே வளர்கள். மைக்க விடுறா போடா என்ன அது பொம்பளை பிள்ளைய கட்டிட்டு அவனை சத்தம் போடாதீங்க அதிர்ச்சியில யாராவது ஏதாவது பண்ணிடுவேன் வாழ்க பெண்மக்களே வளர்கள். மரியாதை இறங்கு சம்பளம் தர மாட்டேன் இறங்கடா ஏண்டா அட எலும்பு வத்தி அரே ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு அந்த மாதிரியோட உபசரித்து உமக்கு என்ன சார்பாக ஒரு சிறிய வாழ்த்தாக. அத்தை மகளே இசப்புச்சியிலேயே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. அத்தை மகளே இசப்புச்சியிலேயே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. அங்கத்து மாங்கொழுந்து செவந்தது போல உன் முகமும் ஜோடிக்குதடி. அச்சானாடும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி. உன் கண்ணில் ஓட பார்வதியும் பார்க்காதடி. உள்ளுக்குள்ள சாகுறடி உமாவடி. அத்தை மகளே இசப்புச்சியிலேயே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. சிரிப்பு வராதா? அத்தங்கிற ஊரத்தில் அத்தனையும் புட்டு எனக்காக காத்திருந்த அடி எனக்காக காத்திருந்த நம்மக்கிற ஊரத்தில் கண்மணியடியும் முத்து கட்டினியும் மனச்சுக்கிட்டு அடி கட்டினியும் மனச்சுக்கிட்டு நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் நாம நடப்பு பல வருஷம் நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம்
மணி உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமனப்பு பட வருஷம் உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமனப்பு பட வருஷம் அத்தை மகளே சிறையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தின்னங்கோடையே அமரத்து மாங்கோளந்து செவகாலு போல முகமும் ஜோடி குதறி மச்சானாடும் காத்திருக்க மணிக்கணக்கா மனமும் வழி குதறி மகனில் வர பவனி மகாரடி முழு புல சாகுரடி உமாமினி அத்தை மகளே சிறையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தின்னங்கோடையே தலைவி பார்க்கலாமா பார்க்கலாமே. அழைத்து வாருங்கள் அம்மா என்ன இந்த இடத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி திரியறாப்ல. தங்கச்சி கத்தாதே அம்மா. ஏய் இங்க பாருப்பா, இங்க பாரு. பிறந்தவன் முகரைய பாரு எப்படி இருக்கு. மாமா